நம்ம சிஎஸ்கே அணி ஆர்சிபி அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சதுக்கு பல பேரை முக்கியமான காரணமாக சொல்லலாம். ஆனால் மிக மிக முக்கியமாக கேப்டனான ருத்ராஜ் ஒரு சில இடங்களில் அவர் தவறான முடிவு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கேப்டனாக வந்து கேப்டன் இன்னிங்ஸ் விளையாடுவார் அப்படின்னு பார்த்தா டக் அவுட் ஆகி வெளியேறிட்டாரு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே தோல்வி அடைகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றி பேச வந்திருந்த அதாவது போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கவுஹாத்திக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஆர்சிபி தோல்வியை பற்றி கேள்வி எழுப்பியிருந்தப்ப ஆர்சிபி அணியின் இந்த வெற்றி உண்மையாகவே அவங்களுடைய திறமைக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது. ஆர்சிபி அணியில் ராஜ் பட்டிதார் அதே போல விராட் கோலி இரண்டு பேருமே அவங்க செய்கிற மோசமான செயலை பற்றி தற்போது பிரஸ் மீட்டாளர்கள் சந்திப்பில் ரொம்ப கோபமாக ருத்ராஜ் அவர் வெளிப்படையாக பேசியிருக்காரு. ஸோ இதில் ருத்ராஜ் முக்கியமாக ஆர்சிபி அணியின் கேப்டனான ராஜ் பட்டிதார் அதே போல கோலி அவங்கள பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிஎஸ்கே அணியின் கேப்டனாக நான் தான் அணியை வழி நடத்துகிறேன். ஒரு சில நேரங்களில் டீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தோனி அவர்கிட்ட சில அட்வைஸுகளை நான் கேட்பேன். மற்றபடி மேட்ச் நடக்கிறப்ப களத்தில் முக்கியமான முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கிறது நான் தான். தோனி அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு அட்வைஸையும் ஆலோசனையும் நான் மேட்ச் நடக்கிறப்ப களத்தில் கேட்கறதில்ல. நான் கேட்கறத தோனி அவரும் விரும்ப மாட்டார். நான் தனியாக அணியை வழி நடத்தணும் அப்படின்னு தான் தோனி அவரும் விருப்பப்படுவார். ஸோ அதுதான் ஒரு சிறந்த கேப்டனுக்கான அடையாளம். ஆனால் ஆர்சிபி அணியில் அப்படி நடக்கல. ராஜ் பட்டிதார் அவர் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ராஜ் பட்டிதார் விராட் கோலி அவர்கிட்ட தான் அட்வைஸ் கேட்கிறாரு. கோலி அதை விட முந்திரி கொட்ட மாதிரி அவர் முந்திக்கிட்டு எல்லா டிசிஷனையுமே அவரே எடுக்கிறாரு. ரிவ்யூ எடுக்கிறப்பையும் கோலி தான் முன்னாடி வராரு. ஓவருக்கு ஓவர் ராஜ் பட்டிதார் விராட் கோலி இரண்டு பேருமே கலந்து பேசிக்கிறாங்க. புதிய போலர்கள் கூப்பிடுறதும் போலர்களை மாற்றுறதும் இப்படி எல்லா டிசிஷனையுமே விராட் கோலி அவர் தான் மைதானத்தில் நின்று எடுக்கிறாரு. நேற்றைய ஆட்டம் நான் நேராகவே பார்த்தப்ப எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. தோனி மாதிரியான மிகப்பெரிய ஜாம்பவானை வச்சுக்கிட்டு நானே இந்த மாதிரியான செயலில் ஈடுபடலை. ஆனால் ஆர்சிபி ராஜ் பட்டிதார் கேப்டனாக இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையுமே கோலி அவர் தான் எடுக்கிறாரு. ராஜ் பட்டிதார் அவரும் எதுவும் கேட்கறதில்ல. இதை பார்க்குறப்ப ஆர்சிபி அணி நேற்று அவங்க எங்களை வீழ்த்திருந்தாலும் இது அவங்களுடைய திறமைக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி கிடையாது. சிஎஸ்கே அணி நாங்கள் என்னதான் விளையாண்டாலும் களத்தில் நின்று எல்லா முக்கியமான முடிவை நான் தான் எடுக்கிறேன். தோனி அவர்கிட்ட எந்த ஒரு டிஸ்கஸும் நான் மைதானத்தில் செய்கிறது இல்லை. ஆனா ஒரு கேப்டன் போல செயல்படும் கோலி ராஜ் பட்டிதார் ஒரு சாதாரண பிளேயர் மாதிரி தான் அவர் செயல்படுறாரு. இதை பார்க்குறப்ப இந்த மாதிரி மோசமாக செயல்பட்டு தான் ஆர்சிபி அணி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய இந்த வெற்றி அடுத்தடுத்த ஆட்டங்களில் அவங்களுக்கு நிலைக்காது. அவங்களுடைய இந்த வெற்றி உண்மையான வெற்றி கிடையாது. தோல்வியை அடைஞ்சிருந்தாலும் சிஎஸ்கே அணி நாங்கள் சரியாக விளையாண்டு தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சி எனக்கு பெருமையாக தான் இருக்கு. ஆனால் ஆர்சிபி அணி அந்த பெருமைக்கு அவங்க சொந்தக்காரர் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி அணியின் இந்த வெற்றி உண்மையான அவங்களுடைய திறமைக்கு கிடைச்ச வெற்றி இல்லை அப்படிங்கிற மாதிரி கோபமாக ருத்ராஜ் அடுத்த மேட்ச் நம்ம சிஎஸ்கே கவுஹாத்தியில் விளையாட போறாங்க. அங்க புறப்பட்டதுக்காக விமான நிலையத்தில் இந்த பேட்டியை ருத்ராஜ் அவரு கொடுத்திருந்தாரு.